ஜெம் டிவி நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். அன்பரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். நோக்கி பார்க்க வேண்டும். எதை நோக்கி பார்க்கணும்னு சொல்லி ஒரு வேத வசனத்தை இப்போ நம்ம வாசிக்க போகிறோம். ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 14வது வசனம். லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்த பின்பு கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, உன் கண்களை ஏறெடுத்து நீ இருக்கிற இடத்திலிருந்து வடக்கேயும் தெற்கேயும் கிழக்கேயும் மேற்கேயும் நோக்கி பார். எதுக்காக சொல்கிறார் பாருங்க. லோத்துவும் ஆபிரகாமும் ஒன்றா இருக்காங்க. ஒன்றா இருக்கும் பொழுது பூமி தாங்கக்கூடாத ஆசீர்வாதம் இருக்கிறது அவங்களுக்கு. இருக்கும் பொழுது பாருங்க, தன்னுடைய அண்ணன் மகனான அவர், நான் கிளம்பி போகிறேன், தனி கொடுத்தனம் போகிறேன், எனக்கு தனியாக பிரித்து கொடுங்கன்னு சொல்லி தன்னுடைய பங்கு எல்லாவற்றையும் ஆபிரகாமினிடத்தில் கேட்குறார். கேட்ட பின்பு பிரித்து கொண்டு பாருங்க, அவர் பசுமையான இடத்தை செலக்ட் பண்ணிட்டு போறார். அப்பொழுது அவரை விட்டு பிரிஞ்சு வந்த ஆபிரகாமை பார்த்து தேவன் சொல்றாரு, ஏன்னா தன்னுடைய அண்ணனோட மகனுக்கு நீ எதெல்லாம் ஆசைப்படியோ எடுத்துக்கிட்டு போயிட்டு வாப்பான்னு சொல்லி அவர் சொல்றார் சமாதானத்தோட. அதற்காக தேவன் பாருங்க, சண்டை போடாம சமாதானத்தோட நீ அவரை அனுப்பிட்ட, உனக்காக இதெல்லாம் நான் தருவேன்னு சொல்லி தேவன் இதையெல்லாம் நீ நோக்கி பார்க்க வேண்டும் என்று அவர் சொல்லுகிறார். கிழக்கு மேற்கு தெற்கு எல்லாவற்றையும் நீ நோக்கி பார், இந்த பூமியை நான் உனக்கு தருவேன், இந்த பூமியை நான் உனக்கு கொடுக்கும் பொழுது உனக்கும் உன் சந்ததியும் ஆளப்படுவார்கள் என்று அங்கு ஒரு வாக்கு கொடுக்கிறார். அப்ப நம்ம நோக்கி பார்க்க வேண்டும். இந்த நாட்கள்ல ஒரு இடம் கூட உங்களால வாங்க முடியலன்னு நினைக்கிறீங்களா? கடவுள் ஆபிரகாமுக்கு வச்ச ஆசீர்வாதம்லாம் யாருக்குன்னு சொல்லியிருக்காரு. கலாத்தியர் 3:13-14 வசனத்தை வாசித்து பார்த்தால், மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி அவர் பாருங்க புறஜாதிகளுக்கு ஆசீர்வாதத்தை பெற்று கொடுத்திருக்கிறார். கிறிஸ்து நமக்காக சாபமாகி ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் புறஜாதிகளுக்கு வந்ததென்று அங்கு வருகிறது. அப்பொழுது ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் புறஜாதியான நமக்கு வந்திருக்கிறது என்று அங்க நாம் பார்க்கிறோம். ஆபிரகாமுக்கு பாருங்க, இந்த உலகம் முழுவதும் பூமியை நோக்கி பாரு, அந்த இடம் எல்லாமே உனக்கு தருவேன்னு சொன்னார். இன்னைக்கு நமக்கும் அந்த ஆசீர்வாதம்னா நம்ம எப்படி பார்க்குறோம்? ஒரு இடம் கூட என்னால் வாங்க முடியாது, கால் கிரவுண்டு இடம் வாங்குறதுக்கு அவ்வளோ விலை விற்கிதுங்கன்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். இந்த பூமி முழுவதுமே ஆபிரகாமுக்கு கொடுத்தாரு, எனக்கெல்லாம் கொடுப்பாரா கடவுள்? நிச்சயமாக கடவுள் எல்லாவற்றிற்கும் மேலான தேவன். அவர் எல்லாவற்றையும் சிருஷ்டித்தவர். அவர் உங்களுக்காகவும் எனக்காகவும் தான் பூமியையும் அண்ட சராசரங்களையும் படைத்து நமக்காக அவர் கொடுக்க வேண்டும் என்பதற்காகவே அவர் உண்டாக்கினார். நமக்கு கொடுக்காம அவர் யாருக்குங்க கொடுக்க போறாரு? ஆபிரகாமுக்கு ஏற்கனவே கொடுத்து விட்டாச்சு. இப்ப நமக்கு எப்படி எடுத்துக்கொள்வது? ஆபிரகாமின் ஆசீர்வாதம் எனக்கு என்று நாம் சொல்ல வேண்டும். அதே போலவே இந்த பூமியை என்னைக்காவது நீங்க சுத்தி பார்த்திருக்கீங்களா? நீங்க இருக்கிற இடத்துல இருந்து ஒரு 4 தெருவாவது நீங்க திரும்பி பார்த்து, இந்த இடம்லாம் நான் வாங்குவேன், இந்த இடத்துல கால் வைக்கும் தேசம்லாம் ஆசீர்வதிப்பேன் ஆபிரகாமுக்கு சொல்லியிருக்காரே, இன்னைக்கு நானும் அதை சுதந்திரிப்பேன், இந்த ஆசீர்வாதம் எனக்கும் தானு சொல்லி நீங்க நம்ப முடியுமா? நம்பினால் நிச்சயமாக அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கும் வந்து சேரும். இன்னைக்கு ஒரு இடம் கூட வாங்க முடியாத உங்களால் அநேக இடங்களுக்கு அதிகாரியாக தேவன் வைப்பார். ஏனென்றா பாருங்க, இன்னைக்கு ஆபிரகாம் பாருங்க, அந்த கூடாரத்தை எங்க போனாலும் பெயர்த்து கொண்டு போய் பலிபீடத்தை கட்டி பலியை மட்டும்தான் தேவனுக்காக செலுத்தினார். உன் ஊரை விட்டு உன் இனத்தை விட்டுட்டு நீ போய் ஆகணும்னு சொல்லி கடவுள் சொல்லும் பொழுது அங்க இருந்து கொண்டு வந்த ஆடு மாடுகள் எல்லாமே வழியில செத்து போயிடுச்சு. ஏன்னா கடவுளை மட்டும்தான் நம்பி இருக்கணும்னு சொல்லி சில பாடங்களை ஆபிரகாமுக்கு கற்றுக் கொடுத்தார் தேவன். ஆபிரகாம் பாருங்க, மறுபடியும் எப்படி அவர் செல்வ சீமானாக மாறினார்? கர்த்தர் அவரோடு இருந்தார். கடவுள் ஒரு மனிதனோடு இருந்தால் நிச்சயமாகவே செல்வ சீமானாக தான் வாழ்வார். அப்போ நீங்க பார்க்குற விதம் மாற்ற வேண்டும். கடவுள் எனக்கு தருவார், ஒரு இடம் கூட என்னால் வாங்க முடியலன்னு நினைக்காம அநேக இடங்களை நான் வாங்குவேன், எனக்காக தான் தேவன் பூமியை உண்டாக்கி இருக்கிறார் என்று உங்க எண்ணத்தில் நீங்கள் கொண்டு வர வேண்டும். அப்பொழுது தேவன் உங்களுக்கான வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை உங்களிடத்தில் கொண்டு வர சில மனிதர்களை அவர் அனுப்புவார்.
சில ஆசீர்வாதங்கள் பாருங்க தேவதூதர் மூலமாகவும் அவர் அனுப்புகிற தேவன். சில நேரங்களில் பார்க்கும்போது அவரே பாருங்க ரூபத்தை எடுத்து ரூபத்தை மாற்றி மனிதனாக உங்களுக்கு வந்து உதவி செய்ய முடியும். கடவுள்லாம் மாறுவேடம் போடுவாரா? போடுவார். வேதத்தை வாசித்து பார்க்கும் பொழுது பாருங்க சில நேரங்களில் அவர் மனிதனாகவும் அவர் வந்ததாக இங்கே தேவதூதராகவும் வந்ததாகவும் நாம் பார்க்கிறோம். கடவுள் உங்களுக்காக அவர் இறங்கி வருகிற தேவன். அவர் நிச்சயமாகவே இந்த ஆண்டில் உங்களுக்காக வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களையும் இடங்களையும், ஆபிரகாம் பாருங்க அவன் வெள்ளியும் பொன்னையும் உடைய சீமானாயிருந்தான். மிருக ஜீவன்களுக்கு அவன் தலைவனாக, மிருக ஜீவன்கள் அனைத்துக்கும் அவன் ஆண்டவர் அதிபதியாக வைத்து ஒரு பணக்காரனாக அவரை ஆளுகை செய்தார். அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் உங்களுக்கும் எனக்கும் தேவன் வைத்திருக்கிறார். அதை விசுவாசிக்கும்படியாக நாம் ஜெபிக்கலாம். எங்கள் அன்பும் இரக்கமும் நிறைந்த நல்ல தகப்பனே, உம்மண்டையில் வருகிற சுவாமி, ஆஸ்திகளுடைய மனிதனாக நாங்கள் ஆபிரகாமை பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை என் தேவன் நீர் அவருக்கு மாத்திரமல்ல எங்களுக்கும் வைத்தபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். நாங்கள் இடங்கள் வாங்குவோம், அதுவும் பல இடங்கள் வாங்குவோம். அநேக பேர்களுக்கு இடங்கள் வாங்கி கொடுக்கிறவர்களாக நாங்கள் மாறுவோம் என்று எங்கள் எண்ணங்களில் ஆண்டவரே நீர் புதிய விதைகளை விதைக்க வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிறோம் சுவாமி. களைகளை பிடுங்கி போட்டு புதிய நல்ல விதைகளை விதைத்து நல்ல அறுவடைகளை நாங்கள் ஆண்டவரே அறுவடை செய்யும்படியாக என் தேவன் நீர் உதவி செய்யும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.